மார்னிங் சாம்பியன் நம்ம கூட செல்வகண்ணன் இருக்காரு. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரேம் பஃபர் அப்படின்னா Most of OpenGL requires the graphic hardware along with a frame buffer because almost all integrated graphics run on the systems with frame buffer. ஃப்ரேம் பஃபர் OpenGL தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். OpenGL ஆல்ரெடி பார்த்த கொஞ்சம் கான்செப்ட் கண்டினியூஷன் தான் இது. மோஸ்ட் ஆஃப் OpenGL வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ஹார்ட்வேர் தேவைப்படும், அதுவும் இல்லாமல் ஃப்ரேம் பஃபரும் தேவைப்படும். அடுத்த பண்பு வந்து நாட் ப்ரோக்ராமபிள். OpenGL does not provide a programming language. ஸோ இதுக்கு GL வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது The functions are turning actions on or off or specifying factors to operations, but rendering algorithms are basically fixed. ஸோ இந்த நாட் ப்ரோக்ராமபிள்ன்றதுல வந்து OpenGL வந்து does not provide a programming language அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆர் டர்னிங் ஆக்ஷன்ஸ் ஆர் ஆன் ஆர் ஆஃப் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் த ஃபேக்டர்ஸ் டு த ஆப்ரேஷன் பட் ரெண்டரிங் அல்காரிதம் தான் ஃபிக்ஸாக வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. அடுத்த பண்பு வந்து ஜாமெட்ரி அண்ட் இமேஜ். Geometry and image OpenGL supposed to manage both 2D and 3D geometry னு சொல்றாங்க. 2Dயும் பண்ண முடியும் 3Dயும் பண்ண முடியும் OpenGL அப்படின்றாங்க. அடுத்தது An API for utilizing with geometry should also provide guidance for reading, writing and copying image னு சொல்றாங்க. ஜாமெட்ரியும் கொடுத்துட்டு ரீடிங், ரைட்டிங் அண்ட் காப்பியும் பண்ண முடியும் அந்த இமேஜ் அப்படி சொல்றாங்க. அடுத்தது Geometry and images are regularly joined when a 3D view is laid over by a background image. ஸோ அடுத்தது இந்த ஃப்ளோ டயக்ராம் என்ன சொல்றாங்க? டிஸ்ப்ளே லிஸ்ட் கொடுக்குறாங்க. டிஸ்ப்ளே லிஸ்ட் வந்து எவல்யூட்டர் போகுது. எவல்யூட்டர் வந்து வெர்டெக்ஸ் ஆப்ரேஷன் நடக்குது பிரிமிட்டிவ் அசெம்பிளி. அடுத்தது ராஸ்டரைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் அது வந்து அவுட்புட் வந்து நம்ம பிக்சல் ஆப்ரேஷன் கொடுக்குறோம். டெக்ஸ்சர் மெமரிக்கும் ஒரு டேட்டா, அப்புறம் ஃப்ராக்மெண்ட் ஆப்ரேஷன் வருது. கடைசியாக ஃப்ரேம் பஃபர் பண்ணி அதுலேயும் ரீவ்யூ பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? First stage வந்து displaying the geometry. Second stage வந்து effective means for resembling curve and surface geometry by calculating polynomial functions of input data னு சொல்லிருக்காங்க. Third stage works on geometric primitives. இது வந்து based on vertices னு சொல்லிருக்காங்க. Vertices are converted and primitives are clipped to see the volume required for the next stage. என்ன பண்ணலாம் அப்படின்னா வெர்டிசஸ் வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. பிரிமிட்டிவ்ஸை வந்து கிளிப் தான் பண்ண முடியும்ன்றாங்க. அது மூலமா வந்து நம்ம வால்யூம் வந்து தெரிஞ்சுக்கலாம்ன்றாங்க. அடுத்து இது fragment is created is execute the process on personal fragments னு சொல்லிருக்காங்க. ஸோ ஃப்ராக்மெண்ட் வந்து கிரியேட்டட் பை த creation of personal fragments சொல்றாங்க. ரெக்டாங்கிள் பிக்சல் அண்ட் bitmaps bypass are the vertex processing parts of the pipeline னு சொல்லிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் routing is a block of pixels to be written to the frame buffer னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் These moves contain several type of encoding and decoding னு சொல்லிருக்காங்க. இதான் வந்து நம்ம வந்து OpenGL some of the important constraint. இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் நம்ம ஃபர்ஸ்ட் OpenGLனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு இதுவாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி குவிஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக லேர்ன் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ கண்டென்ட்டே நமக்காக சிரமப்பட்டு எடுத்து கொடுத்த செல்வகண்ணனுக்கு நம்ம வந்து போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிப்போம், வாழ்த்துவோம், பாராட்டுவோம், நன்றி கூறுவோம்.